20 லிட்டர் வாட்டர் கேனில் பாருங்கள், மண் அடியில் கொஞ்சோண்டு போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போது இந்த பாருங்கள் 20 லிட்டர் வாட்டர் கேன். இதில் நான் எங்கள் மாடி தோட்டத்தில் இலைங்களை கொஞ்சம் போடுறேன். ஒரு கைப்பிடி மண் போட்டுக்கிறோம். இதை பாருங்கள், காஞ்ச பூங்கெல்லாம் போட்டுக்கிறேன். இங்கே பாருங்கள், காஞ்ச பூவு. இப்போ ஒரு கைப்பிடி மண் இந்த மாதிரி முக்கால்வாசி நம்ம ரெப்பிக்கலாம். இந்த பாருங்கள், கரும்பு சக்கை கூட போட்டுக்கிறேன் பாருங்கள். கரும்பு சக்கை எல்லாம் பிளாஸ்டிக் தவிர எல்லாம் போட்டு இப்படி ஒரு கைப்பிடி மண்ணை போட்டுக்கணும். இந்த பாருங்கள், முக்கால்வாசி அளவு ரெப்பிட்டேன். இப்போ நான் மண் ஃபுல்லாக தூவிடுறேங்க. ஒரு 5 இன்ச்சு 6 இன்ச்சு அளவுக்கு நம்ம மண்ணை தூவிடலாம். மண்ணுன்னா என் தோட்டத்து மண் தாங்க போட்டிருக்கேன், வேறு எந்த மண்ணும் கிடையாதுங்க. இப்போ நம்ம லேசாக தண்ணி தெளிச்சுக்கலாம் எல்லா இடத்துலையும். பாருங்கள், மிளகா விதையை நான் தூவுறேங்க. அங்கங்கே தூவிக்கிறோம். இங்கே பாருங்கள், வெள்ளரி விதை, அப்புறம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் விதை, மிளகா விதை, பாகல், தம்பட்டவரை எல்லாத்தையும் நான் போட்டிருக்கேங்க. இப்போ நான் மண்ணை தூவிடலாம். மேலே எல்லாத்துலேயும் நான் மண்ணை தூவிடுறேன். அடுத்து வெண்டைக்காய் விதை எல்லாமே போட்டிருக்கேன். பார்க்கலாம் என்னென்ன முளைக்குதுன்னு அடுத்த ஸ்டேட்டஸ் காமிக்கிறேன். கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம். தெளிச்சிட்டு ஒரு வெயிலும் நிழலும் இல்லாமல் இருக்கிற இடமா பார்த்து, கொஞ்சம் வெயிலும் இருக்கணும் நிழலும் இருக்கணும், அந்த மாதிரி இடத்துல வச்சிடலாம். ஒரு 5 நாளில் பாருங்கள் எனக்கு எப்படி முளைச்சி வந்திருக்கு பாருங்கள். எல்லாம் விதைங்க 0%ல் பண்ணுது. நம்ம 0%ல் போட்டுட்டு எப்படி முளைச்சி வந்துடுச்சு பாருங்கள். % பண்ணது பாருங்கள். நமக்கு நாற்று எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். கத்திரிக்காய் விதைங்கெல்லாம் பாருங்கள் கிடைக்கு. வெள்ளரி விதை, வெள்ளரி செடி, காஸ்மோஸு செடி, கத்திரிக்காய் செடி பாருங்கள், அவரை எல்லாமே எவ்வளோ சூப்பராக தளத்தளன்னு வந்திருக்கு பாருங்கள். 0%ல் இவ்வளவு முளைக்க வச்சுது. இதை நான் பெரிய தொட்டியில் மாற்றிடுவேங்க.